ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ரம்யா. நம்ம வந்துட்டு இந்த வீடியோ சீரீஸில் ஜாப்பனீஸ் பிகினர் லெவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லெசன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டெலிஃபோன் எட்டிக்வேட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்துட்டு யார்கிட்டையாவது ஃபோனில் பேசும்போது நம்மளால் நிறுத்தி பேச முடியாது. ஸோ நமக்கு ஒரு பேசிக் கான்வர்சேஷன் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேரில் பேசும்போது அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோனில் பேசும்போது சில பேசிக் சென்டென்சஸ் இல்லை வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான கான்வர்சேஷன் எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோனில் சொல்கிறது ஹலோ. அப்போ ஹலோங்கிறது ஜாப்பனீஸில் எப்படி சொல்லணும்னா மோஷி மோஷி, மோஷி மோஷி, மோஷி மோஷினா ஹலோ. எடுத்துறதுமே நம்ம ஒருத்தங்க கிட்ட ஹலோன்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து இங்கிலீஷில் ஹலோன்னு சொல்லுவோம், ஆனால் ஜாப்பனீஸில் ஹலோ சொல்ல மாட்டாங்க, மோஷி மோஷின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது மோஷி மோஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ண உடனே யாரையாவது கேட்கணும், அவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ எப்படி கேட்கணும்? இப்போ ரம்யான்னு வச்சுக்கோங்க, ரம்யாசான் திஸ்கா அப்படின்னு கேட்கணும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களான்னு கேட்குறதுக்கு வந்துட்டு அவங்க பேர் சொல்லிட்டு ரம்யாசான் திஸ்கா, நீங்கள் வந்து ரம்யாவா அப்படின்னு கேட்குற மாதிரி. இதே வந்துட்டு வேறு மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா அதை வந்து ரம்யாவோட வீடா அப்படின்னு கேட்குற மாதிரி, இஸ் திஸ் ரம்யாஸ் ரெசிடென்சி அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும்? ரம்யாசான்னோ ஓ தக்கு தேஸ்கா, ரம்யாசான்னோ ஓ தக்கு தேஸ்கா, ஓ தக்கு தேஸ்கா. அவங்களோட வீடா, அதாவது ரம்யாவான்னு கேட்கலாம், இல்லைன்னா அவங்களோட வீடா அப்படின்னு கேட்கலாம் யாராவது பேர் சொல்லிட்டு. ஸோ ரம்யாசான் தெஸ்கானும் கேட்கலாம், ரம்யாசானும் ஓ தக்கு தெஸ்கானும் கேட்கலாம். இது வந்து நம்ம வந்து பர்சனலாக யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறப்போ இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது ஃபோன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. என்ன எப்படி சொல்லணும்னா, இப்போ என்னோட பேர் ரம்யா, நான் ஃபோன் பண்ணியிருக்கிறது நான் தான் அப்படிங்கிறது நம்ம காட்டிக்கணும்ல. அப்போ வந்துட்டு ரம்யா தோ மோஷிமாஸ் அப்படின்னு சொல்லணும். ரம்யா தோ, அதாவது பேர் சொல்லிட்டு தோ மோஷிமாஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது மை நேம் இஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரம்யா தோ மோஷிமாஸ், நேம் சொல்லிட்டு தோ மோஷிமாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஃபோன் எப்போ பண்ணாலும் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் இது என்னென்னா, இப்போ நம்ம பேசலாமான்னு கேட்போம். அதாவது நம்ம ஃபோன் பண்ண டைம் அவங்களுக்கு ஓகேவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி கேட்குறதுனா, இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு ஓகேவா நம்ம கேட்கணும். இமா தைஜோபு தேஸ்கா அப்படின்னு கேட்கணும். இமானா இப்போ, தைஜோபு தேஸ்கானா ஓகேவா இல்லையான்னு கேட்குறது கொஷின் டைப்பில். ஸோ இமா தைஜோபு தேஸ்கா அப்படின்னு கேட்கணும். இமா தைஜோபு தேஸ்கா, இமா தைஜோபு தேஸ்கா. உங்களுக்கு வந்துட்டு இப்போ பேசுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறது. சரி, இப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து புரியல அவங்க பேசுறது. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, மோ சுகோஷி யுக்கிரி ஹனாஷிதே குதாசாய், அதாவது இன்னும் கொஞ்சம் மெல்லமாக, அதாவது ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறது. மோ சுகோஷி யுக்கிரி ஹனாஷிதே குதாசாய், மோ சுகோஷி யுக்கிரி ஹனாஷிதே குதாசாய். அடுத்தது அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, நமக்கு வந்துட்டு இன்னொரு தடவை அதை சொல்லுங்கன்னு நம்ம கேட்போம்ல. அப்படி சொல்கிறது எப்படின்னா, கேன் யூ ரிப்பீட் இட்னு கேட்குறது வந்துட்டு ரெண்டு விதமாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மோ இச்சிதோ இத்தே குதாசாய், அதாவது இன்னொரு தடவை சொல்லுங்க. மோ அப்படிங்கிறது இன்னொரு டைமுங்கிற மாதிரி மீனிங், இன்னொன்னுங்கிற சொல்கிறது மாதிரி மீனிங். ஸோ மோ இச்சிதோ, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்கங்கிறதுக்கு மோ இச்சிதோ இத்தே குதாசாய், அதாவது சொல்லுங்கங்கிறது இத்தே, ப்ளீஸுங்கிறது குதாசாய். ஸோ மோ இச்சிதோ இத்தே குதாசாய். இதே வந்துட்டு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, மோ இச்சிதோ ஒனேகாஷிமாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ளீஸ், ஒனேகாஷிமாஸ்னா ப்ளீஸ். ஷார்ட்டாக வந்துட்டு மோ இச்சிதோ அப்படின்னா இன்னொரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. மோ இச்சிதோ ஒனேகாஷிமாஸ். அப்புறம் நம்ம யாராவது ஏதாவது பேசிட்டாங்க, நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நம்ம அவங்க சொல்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல. அண்டர்ஸ்டுட்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஹாய் வக்கரி மாஷிதா அப்படின்னு சொல்லணும். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஹாய் வக்கரி மாஷிதா, வக்கரி மாஷிதா அப்படின்னு சொல்கிறது. இப்போ
இது வந்துட்டு பேசிக்காக ஜாப்பனீஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. என்னென்னா நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை சொல்லுவோம். லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நைஸ் டு மீட் யூன்னு சொல்கிற மாதிரி. இதே சென்டென்ஸை வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது யார்கிட்டயாவது ஃபோனில் பேசிட்டு நம்ம வந்து முடிக்கிற ஓரத்தில் என்ன சொல்லணும்னா யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். நம்ம கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியாக வந்துட்டு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒர்க்கிங் வித் யூங்கிற மாதிரியான ஒரு மீனிங். இதுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷில் மீனிங் கிடையாது. பட் மோர் ஆர் லெஸ் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் வரும். ஸோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ் நம்ம கண்டென்ட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்துட்டு யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு பேசிக், எல்லாரும் ஜாப்பனீஸுமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த வேர்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே பேசியாச்சு. கடைசியாக வந்துட்டு நம்ம ஃபோன் வைக்க போகிறோம். இப்போ நம்ம தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் கூப்பிட்டதுக்கு வந்துட்டு சாரின்னு சொல்கிற மாதிரி கடைசியாக சொல்லிவிட்டு நம்ம ஃபோன் வைக்க போகிறோம். வைக்கும்போது சிட்ஸ்ரே ஷிமாஸ் அப்படின்னு சொல்லணும். ஷிட்ஸ்ரே ஷிமாஸ், ஷிட்ஸ்ரே இத்தாஷிமாஸ்னு சொல்லலாம், ரொம்ப பொலைட் ஃபார்மாக. ஸோ சிட்ஸ்ரே ஷிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை கட் பண்ணிடணும். ஸோ கடைசியாக கட் பண்ணும்போது இதை சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் ஃபோனில் எப்படி பேசுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 பேர் பேசிக்கிற மாதிரியான கான்வர்சேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. ரம்யா, ஸ்ரீஜித் 2 பேர் இருக்காங்க. இப்போ வந்துட்டு 2 பேர் ஃபோனில் பேசுகிற மாதிரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். மோஷி மோஷி, ஸ்ரீஜித் சான் தேஸ் கா? மோஷி மோஷி, ஹாய் ஸ்ரீஜித்தோ தேஸ். ரம்யா தேஸ். இமா தைஜோபு தேஸ் கா? ரம்யா சான், கோன் பாவா? இமா தைஜோபு தேஸ் யோ. 明日のパーティーは午後4時から始まります。すみません。もう少しゆっくり話してください。明日のパーティーは午後4時から始まります。はい、わかりました。それでは明日よろしくお願いします。よろしくお願いします。失礼します。失礼します。இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் ஃபோனில் பேசணும். இந்த சிம்பிள் டேர்ம்ஸ் தெரிஞ்சாலே போதும், ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்துட்டு ஈஸியாக பேசலாம். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் பொலைட்டாக ஒர்க் பிளேஸில் எப்படி பேசுறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? See you later. மத்தானே.